சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சேம் காய்கறி தொழில் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னப்பா தினமும் காய்கறி தொழில பத்தியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஏற்கனவே நம்மளோட ஒரு சில வீடியோக்கள்ல கேட்டிருக்காங்க. அந்த நபர்கள் ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, காய்கறி தொழில் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட சேனல்ல கிட்டத்தட்ட 70, 80 வீடியோக்கள் அதிகபட்சமா காய்கறி தொழில பத்தி தான் நம்ம குடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நான் குடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கடை வச்சிருக்கும்போது என்னோட கிராமத்தில தான் வச்சிருந்தேன். அந்த கடைய மாத்திக்கிட்டு நான் சென்னையில வந்து பிசினஸ் பண்ணும்போது, எனக்கு அங்க கிடைச்ச அந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது டோட்டலா கிராமத்துக்கும், சிட்டிக்கும் அப்படியே மாறுது. சொல்லப்போனா சில பொருள்களெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில நம்ம பிசினஸா பண்ணும்போது, கிராமத்தில இருக்கிறத விட சிட்டியில தான் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு மிக அதிக அளவுல லாபத்த குடுக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வேல்யூ இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. என்னோட அனுபவம் கிராமத்துல எனக்கு கிடைச்ச அந்த பிசினஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது, எனக்கு சிட்டிக்குள்ள கிடைக்கிற இந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது வந்து என்னோட மட்டும் நிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நாமளும் வந்து ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு போகணும், வாழ்வாதாரத்த முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கிற நபர்களுக்கு இந்த மாரி ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்கணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி வீடியோக்கள் நான் மேக் பண்றேன். என்னோட அனுபவத்த, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பிராக்டிகலா என்ன செஞ்சுகிட்டு இருக்கனோ, நான் பிராக்டிகலா என்ன கத்துக்கிட்டனோ, அத தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். அதனால தான் எனக்கு புடிச்ச தொழில் அதே மாரி எப்படியாவது ஒண்ணு ஏதாவது ஒரு நல்ல தொழில் நமக்கு கிடைச்சிராதா? அது மூலியமா நம்மளோட வாழ்வாதாரம் மாறாதா? அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற பல பேருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து இந்த காய்கறி தொழில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இந்த ஒரு தொழில் அப்படிங்கிறது மற்ற தொழில்களோட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கும். இதுலயும் 2 விதமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி தான். கிராமத்துல நான் தொழில் பண்ணும்போது எனக்கு அங்க கிடைச்ச அந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது சிட்டியில நான் பண்ணும்போது பாதிக்கு மேல சொல்லப்போனா டபுள் மடங்கு, 3 மடங்கு மிகப்பெரிய அளவுல மாற்றமே கிடைச்சது. அதனால தான் நான் சொல்றேன், என்னோட வீடியோக்கள்ல நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே, நான் எந்த இடத்துல தொழில் பண்றேனோ, அந்த இடத்துல என்ன எனக்கு லாபம் கிடைக்குதோ, என்ன பிசினஸ் வேல்யூ இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலயுமே ஒவ்வொரு கருத்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது, இந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது, இந்த ஏரியாவ தவிர்த்துட்டு வெளிய போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்கள்ல இதே ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்கான்னு கேட்டா, அது கண்டிப்பா கேள்விக்குறி தான். ஏன்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோல சொல்ற அளவுக்கு லாபம் வந்து என்னோட ஏரியால இல்லையே பிரதர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. உண்மையிலேயே இது நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா, நான் வந்து பிசினஸ் பண்ற இந்த இடம் அப்படிங்கிறது சென்னை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பிளேஸ். இந்த மார்க்கெட்டிங் பிளேஸ்ல பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி நாம எந்த பொருள தேர்ந்தெடுக்கிறோமோ, அந்த பொருளோட அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறதும் மிக அதிக அளவுல இருக்கு. இதே கிராமங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, திரும்புற பக்கம்லாம் சொல்லப்போனா நெறைய பேர் வீட்டிலேயே கூட ஒரு சில காய்கறிகள வந்து விளைச்சல் எடுப்பாங்க. இதே நம்மளோட சுற்று வட்டார பகுதிகள்ல காய்கறிகள் அப்படிங்கிறது மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ஏரியாக்கள்ல காய்கறி தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. சொல்லப்போனா அதுதான் உண்மை. நான் என்னோட ஏரியாலயே பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி தொழில் சென்னையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் லாபமே கிடைக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து நெறைய பேருக்கு புரியணும். அதனால தான் நம்மளோட ஒரு சில சேனல் நண்பர்கள் வந்து, "நீங்க சொல்ற லாபம் அப்படிங்கிறது எனக்கு இங்க கிடைக்கலையே" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. நான் தொழில் பண்ற இடம் எங்க? சென்னையில. நீங்க வந்து அதோட லாபத்த கம்பேர் பண்றது எங்க? கிராமத்துல. கிராமத்தோட பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு என்னோட கடையில நான் ஒரு கீரை கட்டு ரூ. 30க்கு விக்கிறேன் அப்படின்னா, அதே கீரை கட்டு பார்த்தீங்கன்னா, கிராமத்துல வெறும் ரூ. 10க்கு விக்கிறாங்க. நான் கொத்தமல்லி ஒரு கட்டு நான் பார்த்தீங்கன்னா ரூ. 20 ரூ. 25க்கு விக்கிறேன் அப்படின்னா, அதே கொத்தமல்லி கட்டு கிராமத்துல சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 10க்கு விக்கிறாங்க. அதே மாரி தான் புதினா. இதே மாரி தான் காய்கறிகளும். சொல்லப்போனா இந்த கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மோட கிராமங்கள்ல
கூறு போட்டு விற்பாங்க. ரூ. 20க்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் 1/4 கிலோவுக்கு மேலே 300 350 கிராமெல்லாம் இருக்கும் கூறு போட்டு விற்கும்போது. கேரட்டு அந்த அளவுக்கு இங்கே விலை கம்மியாக கிடைக்குது. அதே கேரட்டு சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா 100 கிராம் கேரட்டே ரூ. 20க்கு மேலே வரும். அப்போனா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு விலைவாசி அதிகமாக சென்னையில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு விலைவாசி மாற்றம் தான், இந்த ஒரு பிஸ்னஸ் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா கிராமங்களோடு ஒப்பிடும்போது காய்கறி தொழிலுக்கு சிறந்த இடம் எதுன்னு கேட்டால் கிராமமா இல்லை சிட்டியான்னு கேட்டால் நான் வந்து 100% சிட்டின்னு தான் சொல்லுவேன். என்னோட பிஸ்னஸ் அனுபவத்துக்கு கிராமத்துலேயும் நான் காய்கறிகள் வந்து நான் விற்றுருக்கேன். என்னோட கடை சென்னையில் நான் மாற்றும் போது கூட அங்கேயும் கூட காய்கறிகள் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது கிராமத்தோட கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக அப்படியே மாறுது. அங்கே விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் விற்றேன். அதே பொருளை இங்கே ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக தான் வச்சு நான் விற்கிறேன். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூக்கு நான் விற்கிறது கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள்களோட விலையே சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமங்களோட ஒப்பிடும்போது அந்த இடத்துல இருக்கிற பிஸ்னஸ் வேல்யூக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற லாபங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதுலேயே லாபம் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்மளோட பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான் நாம் வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு லாபம் அப்படிங்கிறது அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் காய்கறி தொழிலில் ஒரே நாள்லேயே 1000மும் சம்பாதிக்க முடியும், 5000மும் சம்பாதிக்க முடியும், 10,000மும் சம்பாதிக்க முடியும். என்னோட கடையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வாங்குற குறைந்த அளவிலான காய்கறியிலேயே சில டைம் 1000மும் சம்பாதிச்சிருக்கேன், சில டைமில் 2000 5000 கூட நான் சம்பாதிச்சிருக்கேன். ஏன்னா சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நாட்களில் எனக்கு காய்கறியில் மட்டுமே ரூ. 5000 லாபம் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஒரு நாள் லாபம் நான் சொல்கிறது. அப்போனா யோசிச்சு பாருங்கள், நான் வாங்குறத அப்படியே ரூ. 10க்கு வாங்குறேன் அப்படின்னா அதை அப்படியே ரூ. 30க்கு நான் விற்பேன். அப்போனா யோசிச்சு பாருங்க, எனக்கு ரூ. 10க்கு ரூ. 20 லாபம். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி எல்லா பொருளையுமே விற்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நான் 10 பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதில் 7 பொருளை வாங்குற விலையை விட 2 மடங்கு 3 மடங்கு விலைக்கு தான் நான் விற்பேன். அதுதான் அந்த ஏரியாவோட மார்க்கெட் விலை. மீதி இருக்கிற பொருளையே பார்த்தீங்கன்னா வாங்குறத ரூ. 10க்கு ரூ. 20 விற்பேன். அந்த பொருளுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் லாபம். அப்போ இதே பொருள் கிராமங்களில் நம்ம கணக்கை பார்க்கும்போது அதே ரூ. 10 பொருளை ரூ. 12 ரூ. 13க்கு தான் விற்க முடியும். இதுவே அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் வேல்யூ நமக்கு எங்கே அதிகமாக இருக்குது, அப்போ லாபம் நமக்கு எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தொழிலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. இந்த விஷயங்கள் நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு புரியவே இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோட கடையை நான் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். என்னோட கடையில் எந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட நான் பர்சனலாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட ப்ராக்டிக்கலான அனுபவத்தில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயங்கள். என்னோட தொழிலில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னாலும் காய்கறி தொழில் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பண்ணின தொழில்களில் பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த காய்கறி தொழிலை தான் சொல்லுவேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய முந்தைய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், காய்கறி தொழிலை மட்டும் தனியாக பெரிய லெவலில் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில துரோகங்கள் நடந்து அந்த வேலையவே நான் பாதியில் நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோலேயே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.